ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னோட குருவாயூரப்பனை வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மார்த்த தெய்வமான மகா காளி வணங்குகிறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். அன்பு நேயர்களே, இப்பொழுது நான் சொல்லப் போகின்ற இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பொதுவாக 9 கிரகங்களிலே சூரியன் முதலாக 9 கிரகங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட வகையிலே அந்த சூரியனும் சனீஸ்வரன், சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டு பெற்றிருக்கு. அந்த சனீஸ்வரனும் எப்பொழுதுமே இந்த சூரியன் சனி இரண்டும் பகை கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட வகையிலே இப்பொழுது வரும் காலிலே வருகின்ற 13/2/2024 முதல் 13/3/2024 வரை சரியாக ஒரு மாத காலம், அதாவது மாசி மாதம், தமிழ் மாதத்தில் பார்க்கும்போது மாசி மாதம் முழுவதுமாக அந்த சூரியனாகப்பட்டவர் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறார். அந்த கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் வீற்றிருக்கிறார். அப்பொழுது இந்த சூரியனும் சனியும் 2 கிரகங்களும் சேரும் பொழுது இந்த 12 ராசிகளுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும், பொதுவான பலன்கள் என்ன என்றதை விரிவாக நான் சொல்ல இருக்கிறேன். அந்த வகையிலே பார்க்கும்பொழுது இப்பொழுது பொது பலனை சொல்கிறேன். ராஜகிரகம் என்ற வரிசையிலேயே சூரியன் அழைக்கப்படுகிறார். அப்பேற்பட்ட சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி, சிம்ம ராசிக்கு அதிபதி. அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சிவன் அம்சம் கொண்டவர், சிவன் அம்சம் கொண்டவர் அந்த சூரிய பகவான் சனீஸ்வர பகவான், சனீஸ்வரர் பகவானுடைய கும்பம், கும்பம் என்பது சனியோட வீடு, மகரம் கும்பம் இரண்டும் சனியோட வீடு. அதிலே கும்பத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார். அந்த சனி பகவானுடன் இணைந்திருக்கிறார். இப்பொழுது இணைந்திருக்கும் பொழுது என்ன மாதிரி பலன்கள் நாட்டுக்கு நடக்கப் போகிறது, பொது பலனாக சொல்லப் போகிறேன். சூரியன் சனி சேர்க்கை மிகவும் ஆபத்தானது என்று சொல்லப்படுகிறது. அது பகைப்பெற்ற கிரகங்கள். பகைப்பெற்ற கிரகங்கள் பார்க்கும்போது ஒருவருடன் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள், சதா சர்வகாலமும் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள். அந்த போர்க்குணம் கண்டிப்பாக நாட்டு மக்களிடையே இந்த காலகட்டங்களிலே வந்திருக்கும். ஒருவர் மேல் ஒருவர் குறை சொல்லிக் கொள்வது, ஒருவர் மேல் ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வது, இதற்கு அடுத்தபடியாக சண்டையிட்டு கொள்வது, சச்சரவை வளர்த்து கொள்வது, இதெல்லாமே நடக்கும் இந்த சூரியன் சனி சேர்க்கை மக்களிடையே மட்டுமல்ல, ஆன்மீக பெரியோர்கள், கலைஞர்கள், அரசியல்வாதிகள், இப்பேற்பட்ட பிரபலமானவர்கள், இவர்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே சண்டையிட்டுக் கொள்வார்கள், கண்டிப்பாக சண்டையிட்டுக் கொள்வார்கள். இதுவும் அல்லாமல் இந்த சூரிய சனி சேர்க்கை மிகவும் பொல்லாது என்று சொல்லப்படுகிறது. எந்த வகையில் என்று பார்த்தால், சூரியன் நெருப்பு கிரகம், சனி மழை கிரகம், மழைக்கோள் மழை கிரகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது இரண்டும் சேரும் பொழுது மிகவும் கடுமையான பலன்கள் மக்களிடையே ஏற்பட இருக்கிறது. எப்படி என்றால், நீர் வற்றி போகும் அளவிற்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர இருக்கிறது. அது உடலிலே நோயாக உண்டாகலாம், அல்லது குடிநீர் பற்றாக்குறை ஏற்படலாம், நீர் இருக்கும் இடமெல்லாம் நீர் குறைந்து அதனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு மக்களுக்கு கஷ்டங்கள் நேரலாம். இதெல்லாம் நடக்கும். அதே போல் சூரியனால் நெருப்பால் விபத்து ஏற்படும், பல வகையிலே தீயால் பல காடுகள் வனங்கள் எல்லாம் அழியக்கூடும். அங்கங்கே உள்ள ஆலயங்களிலே ஓமம் வளர்த்து விசேஷ அபிஷேகங்கள், நல்லா கேட்டுங்க, விசேஷ அபிஷேகங்கள் செய்யணும். இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து ஓமங்கள் வளர்த்து இறை வழிபாடை மக்களிடையே பரப்பி வந்தால் இந்த சூரியன் சனி சேர்க்கை பலன்கள் குறைந்து மக்களுக்கு நல்லது தான் செய்யும் என்பதை இந்த பதிவு மூலம் சொல்லிக்கொண்டு, இது பொதுவான பலன்களாக சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி சேர்க்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த வகையில் இப்போது ரிஷபராசிக்கு சொல்ல போகிறேன். ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சூரியன் சனி சேர்க்கை அவங்க ராசியிலேருந்து 10ஆம் இடத்துல இருக்குது. 10ஆம் இடம்ன்றதும் பயப்பட வேண்டிய ரொம்ப அவசியமும் இல்லை. 10ஆம் இடம்ன்றது ஜீவனஸ்தானம் சொல்லப்படுது. கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், போட்டி பந்தயங்கள், இதில் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானங்கள், இதெல்லாமே சொல்லப்படுது. அப்போ அந்த வகையில் இந்த சூரியன் சனி சேர்க்கை இருக்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த 10ஆம் இடம்ன்ற போது தொழில், உத்தியோகம், வியாபாரத்தை கொடுக்கக்கூடியது. எந்த ஒரு கிரகங்களும் மனிதனுக்கு அந்த ஒரு ஜீவனம் இல்லைன்னா அவனால் எதுவுமே செய்ய முடியாது.
அதை புரிஞ்சிட்டு கிரகங்கள் வந்து நன்மை தான் செஞ்சுட்டு இருக்கு. 9 கிரகங்களுமே இறைவுடைய சக்தியோடு இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. எல்லாமே இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. பூமி, வானம், 9 கிரகங்கள் எல்லாமே இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இந்த ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறனால பெரிய பாதிப்பை கொடுக்காது. ஏன்னா வருமானத்தை கட் பண்ணிச்சுன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியும், வாழ முடியாது இல்லையா? நீங்கள் வாழணுன்றது விதி இருக்கு இல்லையா? அப்போது அதை வந்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த சூரியன் சனி சேர்க்கை 10ஆம் இடத்தில் அமைஞ்சிருக்கிறது எதிர்பாராத விபரீத யோகத்தை கொடுக்க போகுது. அது எந்த வகையிலும் கேட்டிங்கனாக்கா, நீங்கள் பெரும்பாலும் போட்டி பந்தயத்தெலாம் கலந்துருப்பீங்க. அதில் வந்து கிட்ட வந்து அந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருப்பீங்க. நல்லா கேட்டுங்க, அந்த வெற்றி வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில், நான் சொன்ன இந்த காலகட்டத்தில் மறுபடியும் அந்த போட்டி அமைஞ்சாலோ இல்லை நீங்கள் அதில் கலந்துக்கிட்டாலோ கண்டிப்பாக வெற்றி கிடைப்பீங்க. தோல்விக்கு அப்புறம் தானே வெற்றி. அந்த கிட்ட வந்து போயிருக்கும் அந்த வெற்றி, அது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது அது இல்லாமல் தொழிலில் நல்ல பிரசித்தி பெற்றவங்க, வியாபாரம் நல்ல மேன்மையாக இருக்கும். உத்தியோகத்தில் கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும். இந்த ரிஷபராசிக்காரனுக்கு 10ல் சூரியன் சனி இருக்க இடமாற்றத்தை கொடுத்து அவங்களுக்கு வெகுமதியை கொடுக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க, அதில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதே மாதிரி தொழில் மூலிமா நீங்கள் வெளியே கிளம்பி போயின்னு இருப்பீங்க. ஏன்னா இந்த சூரியன் சனி சேர்க்க யாரையுமே இருக்க விடாது. சூரியன் வந்து ஓடிக்குட்டே இருக்கிற கிரகம், சனி வந்து அந்நிய கிரகம் சொல்லப்படுது. அந்நிய கிரகம்னா அந்நிய இனத்தவர், அந்நிய நாடு, இப்படி தான் சொல்லும். அப்போ நீங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம்லாம் இப்போ தாராளமாக போகலாம், தொழில் மூலிமா போகலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னாக்கா புதுவிதமான வியாபாரத்தை நீங்கள் நுணுக்கத்தை கற்றுக்கிட்டு உங்களோட அனுபவம் இருக்கும் இல்லையா? எப்பயுமே எந்த ஒரு வியாபாரிக்கும் அனுபவம் இருந்தால் தான் அவன் வியாபாரத்தில் சிறந்து விளங்க முடியும். அந்த அனுபவத்தை இப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் இது. அப்போ அதை பயன்படுத்தி நீங்கள் நல்லா பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் கண்டிப்பாக வரும். வரலாறு கூட அந்த இறை பரிகங்கள் அதெல்லாம் சொல்ல போகிறேன் பதிவில். அதை நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றம் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி குவிக்க போகிறீங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க தோல்வியை வந்து எல்லாமே வெற்றி ஆக்கிடுவீங்க இந்த காலகட்டங்களில். இதெல்லாமல் சூரியனுக்கு உண்டான அந்த சிவன் அம்சம் உள்ள சிவபெருமான் வழிபாடு வச்சுக்கணும். இது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, வெள்ளிக்கிழமையில் போயிட்டு வரணும். அம்பாலையும் சிவனையும் ஒரு சேர தரிசிக்கணும். அரச மரம் வேப்ப மரம்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டுத்தையும் ஒன்றாவது தரிசிச்சுட்டு வரலாம். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா விநாயகர், காலையில் விநாயகர் வழிபாடு, மாலையில் ஆஞ்சநேயர் வழிபாடு, இது நீங்கள் பண்ணிட்டு வரணும். ஏன்னா அந்த ஆஞ்சநேயர் சனீஸ்வர பகவான் பரிகாரமாக விநாயகரும் ஆஞ்சநேயர் தான் சொல்லப்படுறாங்க. அதனால் அந்த விநாயகர் வழிபாடு, அவருக்கு தேங்காய் உடைச்சி, அவருக்கு அருகம்புல் சாத்தி மலை அபிஷேக ஆராதனை பண்ணலாம். ஆஞ்சநேயருக்கு அதே மாதிரி வெற்றிலை மாலை சாற்றி, வெண்ணெய் காப்பு சாத்தி, நெய் விளக்கு போட்டு அவருக்கு அபிஷேக ஆராதனை செய்யலாம். வசதினா அபிஷேக ஆராதனை செய்யலாம். இல்லைனா விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் நீங்கள் இப்போ தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். இந்த சூரியன் சனி சேர்க்கை காலங்களிலே சிவ வழிபாடும் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. அதனால் நீங்கள் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு எதிர்பாராத ஒரு யோகத்தையும் கொடுக்க போகுது. அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முன்னாடி உதவி பண்ணியிருப்பீங்க, அந்த உதவி உங்களுக்கு திரும்பி வரும். அதுக்கூடிய காலங்களாக இப்போ ரிஷபராசிக்காரன் சொல்லப்படுது. நம்ம கொடுத்ததை திருப்பி அவங்க கொடுக்க போகிறாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு போகிறோங்க, நம்ம ஒரு அன்பளிப்பு பண்ணுறோம், மொய் வைக்கிறோன்னு சொல்கிறேன் அன்பளிப்பு. அப்போ நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துட்டு வருவோம், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவோம், அதையும் அந்த நம்மளுக்கு அன்பளிப்பு திரும்பி வரும். அது குறைவாகவும் வரும், நம்ம கொடுத்த அளவுக்கு வரும், இல்லை அதை விட அதிகமாக கூட வரும். அது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் இப்போ உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு உதவி செய்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாமே நல்லது நடக்க போகுது. நீங்கள் வெளியூர் வெளிநாடு பயணம் கூட போயிட்டு வரலாம். தொழில் மூலியமாக, உத்தியோகம் மூலியமாக, வியாபாரம் மூலியமாக, இது மாதிரிலாம் போயிட்டு வரலாம். அதுக்குண்டான காலகட்டங்கள் தான் இப்போ அமைஞ்சிருக்கு. அதனால் சூரியன் சனி சேர்க்கை 10ஆம் இடன்றது உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பயப்படக்கூடிய அவசியம் இல்லை. நல்லது தான் நடக்க போகுது. நான் சொன்ன இந்த இறை வழிபாடு பரிகாரம்லாம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா, சாதுக்கள் இருப்பாங்க, அதுவும் சிவன் மலை அடிவாரத்தில் பொதுவாக திருவண்ணாமலை கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஸ்தலங்களில் இருக்கிற சாதுக்களுக்கெல்லாம் போய் உதவி பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு தேவையான உணவு, நீர், உடை இது மாதிரிலாம் கொடுத்துட்டு வரலாம். அதெல்லாம் வந்து இந்த கிரக சேர்க்கைக்கு வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அதே மாதிரி சனீஸ்வரன் சேர்க்கைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா, கை கால் ஊனமுள்ள உடல் ஊனமுற்றவர்கள் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கும் சாப்பாடு, தண்ணீர், வஸ்திரங்கள் இது மாதிரிலாம் தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். இது ரெண்டையும் நீங்கள் பண்ணிட்டு வரணும். ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுக்கு உண்டான அந்த சாதுக்களுக்கு வழிபாடு பண்ணலாம். சனிக்கிழமையில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு அந்த தான தர்மங்கள் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் ரெண்டும் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் ஏற்பட போகுது. தொழில், உத்தியோக, வியாபாரத்தில் சிறந்து விளங்க போகிறீங்க. போட்டி பந்தயங்களில் வெற்றி காண போகிறீங்க. உங்களுக்கு இழந்தது திரும்பி வந்து சேரப்போகுது. நீங்கள் செய்த உதவிக்கு மாற்று உதவி வந்து சேரப்போகுது. இவ்வளோ விஷயம், நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனர் மகாவாரைக்கு நான் வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாயி வித்மகே சண்டகஸ்தாதிவிகே தன்னோ வாராகி பிரஜோதயாத் வாராகர் பரிபூர்ண கிடைக்க சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.